வணக்கம் மக்களே! யூ ஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் சினிமா வித் மீ திவ்யா. ரீ ரிலீஸ் அப்படின்னு எங்க திரும்பினாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீ ரிலீஸோட செலிப்ரேஷன் பயங்கரமா போயிட்டுருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீ ரிலீஸ் கல்ச்சர்னால புது படத்தோட ப்ராஃபிட் எடுக்கிறது, அந்த படத்த ரிலீஸ் பண்றது, அந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்கிறது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய போராட்டமா மாறியிருக்கு அப்படின்னு, புதுசா வந்து படத்த ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீ ரிலீஸ்னாலயும் வந்து ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாம். இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினி, கமல், விஜய், அஜித் அப்படின்னு தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோஸோட படங்கள்லாம் வந்து ரீ ரிலீஸ் கல்ச்சர்ல பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தா, அப்ப நாங்க விக்ரம் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்றதுப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரோட படத்தை வந்து முக்கியமா ஏதாவது ஒரு நல்ல படத்தை அவரோட கிளாஸான மூவிஸை வந்து ரீ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான பதில் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு. நம்ம விக்ரம் சாரோட நடிப்புல வெறித்தனமா எவர்கிரீன் கிளாசிக்கான் கல்ட் மூவியா இருக்கக்கூடிய அந்நியன் மூவியை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீ ரிலீஸ் பண்ண போறதா பிளான் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சங்கர் சாரோட டைரக்ஷன்ல அந்நியன், ரெமோ, அம்பி அப்படின்னு 3 டிஃப்ரெண்டான கேரக்டர்ல நம்ம சியான் விக்ரம் நடிப்புல மிரட்டி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து என்டர்டைன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த அந்நியன் படத்துல இப்ப வரைக்கும் இந்த படத்தோட சீன்ஸ், சாங்ஸ் எல்லாமே வந்து ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய அந்நியன் மூவியை வந்து பாத்தீங்கன்னா ரீ ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்ல இல்ல, தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்நியன் மூவியை ரீ ரிலீஸ் பண்ண போறாங்களாம். மே 17th தான் வந்து பாத்தீங்கன்னா அந்நியன் மூவியை தெலுங்குல ரீ ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து நம்ம விக்ரம்ஸோட ஃபேன்ஸுக்குலாம் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்தாலுமே தமிழ்லயும் வந்து இந்த படத்தை ரீ ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அந்நியன் படம் ரீ ரிலீஸ் ஆகிறது விக்ரம் சாரோட ஃபேன்ஸுக்கும் சரி, டைரக்டர் சங்கர் சாரோட ஃபேன்ஸுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். நீங்க இந்த ரீ ரிலீஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன நினைச்சு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.